23 அன்று நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த ஏற்கலப்பையை சுமந்து நிற்கிற அந்த விவசாய சின்னத்திலே செந்தில்குமார் ஆகிய நான் தான் போட்டியிடுகிறேன். என் அன்பு மக்களே, இந்த நிலத்தில் நம்ம ஊர்ல திமுக அதிமுகவை சேர்ந்த யாராவது ஒருவர் இப்படி வீதியிலே வந்து வீதிக்கு நடுவிலே மக்களிடத்தில் நின்று நாங்கள் இதை செய்தோம், இதை செய்ய போகிறோம் என்று கேட்டு உங்களிடத்தில் வாக்கு கேட்டார்களா என்றால் இல்லை. நம்ம தெருவுக்கே வர மாட்டாங்க. அப்படி வந்தாலும் கையை தூக்கி டாட்டா காமிச்சிட்டு நம்ம வாழ்க்கைக்கும் டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த திமுக அதிமுக கட்சிகள் நலத்திட்டம் நலத்திட்டம் என்று அறிவிக்கிறது. எதை அறிவிக்குது? 2000, 3000, 4000, 5000. இந்த பாக்யராஜ் படத்துல வர மாதிரி 1000 ஒரு பைத்தியம் முதல்ல சொல்லுச்சுன்னா, ரெண்டாவது பைத்தியம் 2000 சொல்லும், மூணாவது பைத்தியம் 2500 சொல்லும், 8000 கூப்பன் கொடுப்போம், அதை வச்சு ஏதாவது வாங்கிக்கன்னு. இந்த 1000, 2000, 3000 சொல்ற எல்லா பைத்தியமும் சொல்லி முடிக்கும் போது பிம்பிளிக்கே பிள்ளை தின்னும். அதுதான் நமக்கு நடக்குது. ஒவ்வொரு தேர்தலிலும் நமக்கு இதை தருவேன் அதை தருவேன் என்று சொல்லி ஏமாற்றி நம் வாக்கை வாங்கி நம்ம ஊரை இருட்டில் தான் வச்சிருக்கான். நாங்க போயிட்டு வந்த அத்தனை கிராமத்திலையுமே எங்களுக்கு பேருந்து வசதி இல்லை, எங்களுக்கு நல்ல சாலை இல்லை, எங்களுக்கு தெருவிளக்கு கம்பங்கள் இல்லை, ஊரே இருட்டில் தான் இருக்குதுன்னு எல்லா கிராமத்து மக்களும் சொல்றாங்க. நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை இவர்கள் தருவதில்லை. நாம் இவர்களிடத்திலே கேட்பது நல்ல சாலை, நல்ல தெருவிளக்கு, நல்ல குடிநீர், தரமான வாழ்க்கை, தரமான மருத்துவத்தை நாம் இலவசமாக கேட்கிறோம். நம் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை இலவசமாக கேட்கிறோம். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் நமக்கு தருவது தேர்தல் நேரத்தில் 5000 ரூபாய். வெயில் காலம் ஏதோ இந்த வருஷம் மட்டும்தான் வந்த மாதிரி நமக்கு இந்த திமுக காரங்க 2000 ரூபாய் வெயில் காலத்துல செலவுக்காக கொடுத்தாங்களே, அந்த 2000 நீங்க நினைச்சு பாருங்க. இந்த பெரும் முதலாளிகள் நாட்டை கொள்ளையடித்து ஊழல்வாதிகள் நாட்டை கொள்ளையடித்த இந்த ஊழல்வாதிகள் தங்கள் வீட்டு பணத்திலிருந்து எடுத்து கொடுக்கல, எல்லாம் நம்மளோட வரி பணம். இவங்க எடுத்து கொடுக்கிற அத்தனையும் நாம் கட்டிய வரி பணம். இது எப்படி நம்ம தலையில விடியும்? சாராயம் வித்து தான் விடியும். சாராயம் விற்று ஒரு அரசு நடக்கிறது என்றால் அன்பு உறவுகளே, அது இந்த நாட்டு அரசு தான், தமிழ்நாட்டு அரசு தான். சாராயம் விற்பதை மட்டுமே தொழிலாக வைத்திருக்கிற ஒரு நாடு, ஒரு மாநிலம் இதுதான், நம்ம மாநிலம் தான். சாராயம் சாராயம் சாராயம். பெண்கள் எல்லோரும் சொல்கிறீர்கள் சாராய கடையை மூட வேண்டும் மூட வேண்டும். ஆம், மூட வேண்டும். ஆனால் யாருக்கு நாம் வாக்கு செலுத்துகிறோம்? சாராய கம்பெனி நடத்துபவனுக்கு வாக்கு செலுத்துகிறோம். கம்பெனி நடத்துபவன் எப்படி கடையை மூடுவான் என்ற கேள்வி மக்களுக்கு எழவில்லை. இதனால் தான் அவர்கள் நம்மை ஏமாற்றி கொண்டு இங்கு பிழைக்கிறார்கள். தெருவெல்லாம் கஞ்சா விற்கிறது. 20 வயசுல நம்ம வீட்டு பிள்ளைகள் கஞ்சாவை பயன்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கல்ல தூக்கி மண்டையில போட்டு செத்து போறான். காரணம் என்ன? அத்தனை காவல்துறை விசாரணையிலும் காவல்துறை நமக்கு சொல்வது கஞ்சா போதையில் தான் இந்த கொலையெல்லாம் நடக்கிறது, இந்த கற்பழிப்பு எல்லாம் நடக்கிறது. சின்ன பெண்கள் 3 வயது குழந்தை முதல் 60 வயது ஆயா வரை இந்த ரோட்டில் நடக்க முடியவில்லை. காரணம் கஞ்சா, கஞ்சா போதை. கஞ்சாவை வாங்கி பயன்படுத்துபவனுக்கு தெரிகிறது அந்த கஞ்சா எங்கே விற்கும், எவ்வளவு ரூபாய்க்கு விற்கும், எப்போ கிடைக்கும்னு. ஆனால் அதை தடுக்க வேண்டிய காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் அது தெரியவில்லை என்றால் நம்மள அவங்க எவ்வளவு முட்டாள் ஏமாளின்னு நினைச்சிருக்கான்னு பாத்துக்க. எவ்வளவு முட்டாள் நம்மள நினைக்கிறோம். எதை சொன்னாலும் இவங்க கேட்பாங்க. நாம எந்த வாக்குறுதி வேண்டுமானாலும் தரலாம், நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் போய் வாக்கு கேட்டால் இவர்கள் வாக்கு செலுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு நம்ம கிட்ட வந்து நிக்கிறான். இதை மாற்றணும், இதை ஒழிக்கணும். எங்களுக்கு எதுவும் செய்யாத உங்களுக்கு வாக்கு இல்லை என்று மக்கள் முடிவெடுக்கணும். சொந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கிட்ட சொன்னதை செய்யலன்னா பேசாம இருக்கிறேன். அன்பு மக்களே, உங்கள் சூடும் சொரணையும் உங்கள் அக்கா தங்கையிடம் உங்கள் அண்ணன் தம்பியிடம் இருக்கிறதே தவிர சொன்னதை எதையும் செய்யாது இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவிடம் இல்லாமல் போனது ஏன்? வெறும் கேவலம் 500க்கும் 1000க்குமா? மானத்துக்காக உயிரையே கொடுத்த ஒரு இனத்தின் கூட்டம் சொந்த நிலத்தில் தன் வாக்குக்காக 500க்கும் 1000க்கும் மானத்தை விற்கிறதா சொல்லுங்க. அடுத்த
வர 23ஆம் தேதி தேர்தலில் நிரூபிக்கணும். மானமுள்ள கூட்டம் இது. இந்த நிலத்தில் எங்களுக்காக எதுவும் செய்யாத உங்களுக்கு வாக்கு இல்லை. எங்கள் நிலத்தில் எங்களை இருளில் போட்ட உங்களுக்கு வாக்கு இல்லை. சாராயத்தை விற்று நடத்துகிற அரசுக்கு வாக்கு இல்லை. கஞ்சாவை விற்று நடத்துகிற அரசுக்கு வாக்கு இல்லை. இந்த கட்சிகளுக்கெல்லாம் எங்கள் வாக்கு இல்லை. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் தரமான மருத்துவத்தையும் இலவசமாக கொடுக்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக நிற்கிற எங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த விவசாய சின்னத்தில் தான் வாக்கு என்று நீங்கள் முடிவெடுத்தால் தான் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த நிலத்தில் வாழும். நிச்சயமாக வாழும். நாங்கள் தான் இந்த மண்ணுக்கான இறுதி வாய்ப்பு. எங்கள் அண்ணன் சீமான் தான் இந்த மண்ணுக்கான இறுதி வாய்ப்பு. நாங்கள் 2010 கட்சி தொடங்கும் போது எங்கள் அண்ணன் சீமான் சொன்னார், இந்த திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு. இதுவரைக்கும் நாங்கள் கூட்டணி வைக்கல. நாங்கள் சொன்னதை காப்பாற்றி விட்டோம். ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இப்போ சொல்றதையும் காப்பாற்றுவோம். அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நீங்க செய்யணும், உங்க வாக்கு தான். உங்க வாக்கு மிகப்பெரிய வலிமையானது என்பதை உணர்ந்து உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்தில் செலுத்துங்கள். ஒரு ஓட்டு தானே என்ன பண்ண போதுன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஓட்டும் எங்கள் வெற்றிக்கு உதவும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் வாக்கை செலுத்துங்க. நாங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு நிக்கிறோம். எந்த கட்சியும் திமுகவும் அதிமுகவும் எம் மக்கள் மீது நம்பிக்கை வைக்கல. அதனாலதான் 20 கட்சியோட கூட்டணியோட நிக்கிறான். நாங்க மட்டும்தான் மக்களை நம்பி மக்களுக்காக இந்த களத்திலே யாரோடும் கூட்டணி இல்லை. மக்களை மட்டுமே நம்பி நாங்கள் களத்திலே நிற்கிறோம் என்று இந்த களத்தில் நிற்கிறோம். திமுக அதிமுக 2 கட்சி இந்த நிலத்தில் 60 ஆண்டுகள் இந்த நிலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி. பெண்களுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு? பெண்களுக்கான எல்லா உரிமையும் நாங்கள் தான் கொடுத்தோம் என்று பேசுகிற திமுகவும் அதிமுகவும் 24 சீட்டுக்கு மேல பெண்களுக்கு தரல. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் 117 இடங்களில் பெண்களுக்கு வாய்ப்பை வழங்கி தேர்தலில் போட்டியிட வச்சிருக்கிறோம். நான் விவாதத்தில் கேட்கும் போது ஐயா விஜி ராஜேந்திரன் இந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 10 வருஷமா நமக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா விஜி ராஜேந்திரன் சொல்றாரு, பொம்பளைங்களை நிக்க வச்சா ஜெயிக்க முடியாதான். இந்த திமுக கட்சிக்காரங்க சொல்றது பொம்பளைங்களை நிக்க வச்சா ஜெயிக்க முடியாது. எங்க அண்ணன் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், பெண்களை நிறுத்தி வெற்றி பெறுகிறோம், இல்லை தோல்வி அடைகிறோம். ஆனால் முதலில் பெண்களுக்கான உரிமையை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்களுக்கு எத்தனை சீட்டோ அதே அளவு 117 சீட்டுகளை பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுத்தது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இவங்க 500 1000 கொடுப்பாங்க, உரிமை தொகைன்னு கொடுப்பாங்க. அதுவும் ஆள் பார்த்து கொடுப்பாங்க. யாரெல்லாம் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஆள் பார்த்து காசு கொடுக்கிற வேலை தான் இவங்களுக்கு. நாங்கள் பெண்களுக்கு என்று உரிமையை கொடுத்திருக்கிறோம். அந்த உரிமையோடு பெண்களிடத்தில் கேட்கிறோம், அன்பு உறவுகளே, உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்திலே செலுத்துங்கள். நீங்க உங்க வாக்க நீங்க கும்பிடுற அத்தனை தெய்வத்தையும் நினைச்சு வாக்கு செலுத்து. இந்த பிள்ளைகள் ஜெயிக்கணும், இந்த நிலத்தில் ஒரு மாற்றம் வரணும்னு வாக்கு செலுத்துங்க. நாங்க எப்படி உங்களை நம்பி எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கல. 2016 சட்டமன்ற தேர்தலில் இதே இடத்தில் வேட்பாளராக நின்றவன் தான் நான். என்னை நீங்கள் தோற்கடித்தீர்கள். 2021 நின்னோம், எங்களை நீங்கள் தோற்கடித்தீர்கள். 24 நின்னோம், எங்களை நீங்கள் தோற்கடித்தீர்கள். எத்தனை முறை தோற்றாலும் நாங்கள் எதற்காக இந்த நிலத்திற்கு வந்தோமோ, எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தோமோ, அந்த பாதையை மாற்றாமல் யாரோடும் கூட்டணி வைக்காமல் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு களத்திலே எப்படி நாங்கள் நிற்கிறோமோ அதே போல உங்கள் பிள்ளைகள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்கள் வாக்கை செலுத்துங்கள். உங்கள் ஒவ்வொரு வாக்கும் எங்கள் வெற்றிக்கு உதவ வேண்டும். நீங்கள் போடுகிற வாக்கில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வாக்கு செலுத்துங்கள். கட்டாயம் நாம் வெல்லுவோம். இந்த அவல நிலையை துடை தெரிவோம். நாளை நம் தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் தரமான மருத்துவத்தையும் இலவசமாக கொடுப்போம். நல்ல கல்வியை கொடுத்து, கல்விக்கேற்ற வேலையை கொடுத்து, வேலைக்கேற்ற சம்பளத்தை கொடுத்து, அந்த சம்பளத்தை வைத்து வாழ்கிற தரமான வாழ்க்கையை, தன்மானமிக்க வாழ்க்கையை நம் மக்களுக்கு, நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க உங்கள் வாக்கு விவசாயிக்கு செலுத்தி உங்கள் வாக்கை உபயோகமான வாக்காக, அடுத்த தலைமுறைக்கான வாக்காக மாற்றுங்கள். உங்கள் வாக்கு நம் இனத்தை காக்கும், நம் மண்ணை காக்கும், நம் மானத்தை காக்கும். நம் வாக்கு விற்பனைக்கு அல்ல, விவசாயிக்கு என்று முடிவெடுங்கள். விவசாயி வாழட்டும், நம் மண்ணை ஆளட்டும், நம் மக்களை வாழ வைக்கட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.